ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 11:45 ஷோ ப்ரீவியூ ஷோ பார்த்துட்டு வந்துட்டேன் கோட் படத்தை. இங்கே மணி இப்போ தான் வந்து 6:30 ஆகுது. ஸோ தூங்கலை, படம் பார்த்துட்டு டேரெக்டாக வந்து உங்களுக்கு நான் ரிவ்யூ சொல்லிகிட்ருக்கேன். படத்தில் நிறைய கேமியோ ரோல்ஸ் இருக்குது. ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் உண்டு. இவங்களை இந்த மாதிரிலாம் வருவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துருக்க மாட்டோம். ஆப்வியஸ்லி விஜய் படம் அண்ட் ஆல்சோ விஜய் வந்து ஆக்டிங் கேரியரை குவிட் பண்ண போகிறாருன்றதுனாலேயே நிறைய விஷயங்களை வந்து இங்கே பண்ணுறதுக்கு சாத்தியமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். இன்டர்வலுக்கு கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் லேக் ஆகுற மாதிரி ஸ்லோவாக படம் போகும். கொஞ்சம் அப்படியே செட்டிலாக போகும். இன்டர்வல் வரப்போகுதுன்னு ஒரு ஃபீல் வருது. பட் ஆனால் எங்கே எதை நோக்கி போகுதுன்ற மாதிரி ஒரு இருந்துச்சு. எந்த விஜய் படத்துலையும் இல்லாத மாதிரி ஒரு வித்தியாசமான ஆக்ஷன் ப்ளஸ் ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்க இன்டர்வல் பிளாக் சீன். ஸோ செம மாஸ். அதே டைமில் ஒரு ஓகே செகண்ட் ஹாஃப் எப்படி போக போகுதுங்கிற மாதிரி இருக்கும். இந்த ரிவீல் பண்ணதுக்கப்புறம் தான் செகண்ட் ஹாஃப் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக போகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரி இல்லை, செம ஃபாஸ்ட்டாக போகும். அப்படியே ட்விஸ்ட்டாக போய்க்கிட்டே இருக்கும். நமக்கே வந்து என்னடா அது அப்படின்னு, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த சீன் வந்துச்சே, இது அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சீன் வந்துச்சே, இந்த கேரக்டர் அந்த மாதிரி இல்லை, நம்ம இந்த கேரக்டரில் நினச்சோம், ஓகே அப்படின்ற மாதிரி வந்து சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா, இங்கே யாராவது கிரிக்கெட் ஃபேன்ஸ் இல்லாதவங்க மோஸ்ட்டாக இருக்க மாட்டோம் சென்னையில். ஆப்வியஸ்லி சென்னை சூப்பர் கிங்ஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், டோனியை பிடிச்சிருக்கும். ஸோ அந்த மேட்ச் அப்படியே விறுவிறுப்பாக அப்படியே கடைசி ஓவர் போனால் எப்படி இருக்கும், அப்படி இருக்கும் கிளைமேக்ஸ். ஆக்சுவலி கடைசி ஓவர் போகும், கிளைமேக்ஸ் போகும். நீங்கள் வந்து கிரிக்கெட் ரசிக்கிறதா இதை ரசிக்கிறதான்னு தெரியாது. அப்படியே யாருக்கு கத்துறது, யாருக்கு கூஸ் பம்ப் ஆகி நம்ம அப்படியே சில்லறை செதற விட போகிறோம்னு தெரில, அந்தளவுக்கு போயிட்டுருக்கும். ஸோ அப்படியே அது பயங்கர ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கும். அப்படி இந்த கிளைமேக்ஸ் முடிக்கும் போதெல்லாம் வந்து அப்படியே ஹைப் பயங்கரமாக போயிடும். நீங்கள் வந்து கிரிக்கெட் ஃபேன்ஸும் சரி, ஏன்னா வெங்கட் பிரபு வந்து ஒரு கிரிக்கெட் ஃபேனுன்றனால அவர் வந்து அப்படியே பக்காவாக அதை கொண்டு வந்திருப்பார். மேபி அவருக்கு அப்படி ஒரு நாலேஜ் தோணியிருக்கும் போல இருக்குது, இது இப்படி வந்து அப்படி இருக்கும்னு. நல்லா இருந்துச்சு, ஒரு வித்தியாசமான ட்ரை. அண்ட் கிரெடிட் சீன் இருக்குது இந்த படத்தில், ரொம்ப முக்கியமான கிரெடிட் சீன். இது எனக்கு என்னென்னா, விஜய் வந்து படத்தை குவிட் பண்ண போகிறேன்னு சொன்னார். ஆனால் இதை அடுத்த பாட்டுக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது. மேபி வெங்கட் பிரபுவே வந்து விஜய்க்கு வந்து, சார் நீங்கள் உள்ள அரசியலில் போயிட்டு படம் நடிக்கிறதா இருந்தால் நம்ம ப்ராஜெக்ட் வாங்க சார்னு ஒரு இது போட்டு வச்சிட்டார் போல இருக்குது. ஓகே, விஜய் திருப்பி வந்தார்னா ரொம்ப சந்தோஷம்தான், நல்ல விஷயம். ஸோ இதுதான் ஓவராலாக இது. ஆனால் எனக்கு என்னென்னா, எனக்கு படம் வந்து செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நார்மலாக போன மாதிரி இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் சூப்பராக பண்ணிட்டாங்க. பட் ஐகானிக் மொமெண்ட்டுன்னு இந்த படத்தில் எனக்கு எதுவும் ஃபீல் ஆகலை. பிகாஸ் விஜயோட பழைய படங்கள் இந்த எல்லா ரெஃபரன்ஸும் எடுத்து இந்த படத்தில் வைக்க ட்ரை பண்ணியிருந்தாங்க. அண்ட் டிஏஜிங் நிஜமாலே சூப்பராக இருந்துச்சு. நம்ம யார் கலாச்ச மாதிரியோ மொக்கையாக இருக்கிற விஜய் நல்லா இல்லை அப்படிலாம் இல்லை. எஸ்பெஷலி கிரெடிட் சீனில் வர விஜய் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதான் அந்த மீசை தாடி எதுவுமே இல்லாத டிஏஜ் விஜய் வந்து சூப்பராக இருந்துச்சு. அது ஏன் எல்லோரும் கலாச்சாரம் தெரில, மேபி நம்ம டக்குன்னு பார்க்கும்போது நமக்கு பிடிக்காமல் இருந்திருக்கும் அவரை நார்மலாக பார்க்கும்போது. ஆனால் டிஏஜிங் பண்ணி பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு அந்த சீன். ஸோ பட் ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து இந்த படத்துக்கு வந்து பேட் ரிவ்யூ சொல்லிகிட்டே இருந்தாங்க வெளியில். ஏன்னா நம்ம வந்து யாரை வேணால் சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம், பட் ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ அது கொஞ்சம் மேபி அந்த ஐகானிக் மூமெண்ட்ஸ், அந்த விஜய் படத்துக்கே அவங்களோட அந்த ஹைப் அந்த மாதிரி சீன்ஸ் அவங்க எதிர்பார்த்துருப்பாங்க போல், ஒரு மாஸ் மூமெண்ட்ஸை. பட் இது வந்து ஸ்டோரி ட்ரிவன் படமாக இருந்ததுனால, வெங்கட் பிரபுவோட ஃபன் கலந்ததுனால மேபி ஃபேன்ஸுக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக பெருசாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, லிட்டரலாக சொன்னால் சில பேர் வந்து சில வேர்ட்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆமாம், இவர் பெரிய கிறிஸ்டோபர் நோலான், இவர் தெரிஞ்சதெல்லாம் அப்படி நாலேஜெல்லாம் கொட்டி படம் எடுக்கிறாரு அப்படின்னு. அப்போ இன்னொருத்தர் சொன்னார், எனக்கு கதையும் வேணாம், எனக்கு எங்கள் தளபதி வந்து ஸ்க்ரீனில் வந்தால் போதும், இனிமேல் இந்த படம் எடுக்கிற வேலையை வச்சுக்காதரா அப்படின்ட்டாங்க. சில பேர்லாம் வேறெல்லாம் பேசுனாங்க. நான் வந்து ட்விட்டரில் போய் நான் சொல்ல போகிறேன், படம் வந்து 500 கோடி வருஷம் சொல்ல போகிறேன், ஆனால் மனசுக்கு தாங்க மாட்டேங்கிறா அப்படின்லாம் சொன்னாங்க. நான் வந்து படம் நல்லா தானே இருந்துச்சு, ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்லாம் யோசித்தேன். மேபி ஃபேன்ஸுக்கு ஒரு தனி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் போல இருக்குது. அது நம்ம காமன் ஆடியன்ஸுக்கு வேறு மாதிரி இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் படம் நல்லா இருந்துச்சு. பட் அந்த அப் டு த மார்க் விஜய்க்குன்னு ஒரு தனி ஸ்டாண்டர்ட் படமான்னு கேட்டால் இல்லை தான், அது கொஞ்சம் கம்மி தான் என்னை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பாக ஒர்த் வாட்சிங், போய் பார்க்கலாம், நல்ல படம். ஓகே, தேங்க்யூ.